படிப்பு கொடுத்துட்றேன், படிப்பு கொடுத்துட்றேன், ஒழுக்கத்தையும் கொடுத்துட்றேன், உன்னோட சொல் பேச்சு கேட்க வச்சு கொடுத்துட்றேன். சரியாப்பா? தொழில் நல்ல முறையை நடத்தி கொடுத்துறேன். இது உனக்கு கற்பகாமி உத்தரவு கொடுக்கல, நான் அதை செய்ய முடியாது. நானு அதை செய்ய முடியாது. இதுக்காய் மங்களத்தை கொடுக்குறேன், பேச்சு முடிச்சு கொடுக்குறேன். என்கிட்ட ஜாதகம் வந்துட்டு போனாலே நான் மாத்திடுவேன். தடங்கள் வராது. காணா கொண்டு வந்தியா? எடுத்துட்டு வரலையா? இந்த கனி 3 நாளைக்கு 3000 கொடுத்து சாப்பிட்டு கொடுத்தாங்க. வரையில பௌர்ணமி இன்னைக்கு எடுத்துவா. அதுல நல்ல முறையா பண்ணி கொடுத்தேன். நான் கணக்கு கொடுத்துருந்தேன். இடம் கை விட்டு போனா தொழில் நடக்கும்னு சொல்லி ஏட்டி கொடியா நிக்குதா? அதெல்லாம் நிவர்த்தி வேணும். ஒரு மனசை கொண்டு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வந்தாதான் சேர்த்து கொடுத்து இப்படிதான் எல்லாத்தையும் ஒற்றுமையா சேர்ந்து பூமியை வச்சு கொடுத்தாங்க. இதுதான் வேணும். ஜெய் சமூக பணிக்காக நல்லது செய்யறதுக்கு வேண்டி 2 பேர் முன்னாடி துணையா இருந்து அந்த வழி நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறப்பா. ஒன்னும் இடைஞ்சல் வராம நான் பாத்துக்கிறேன். வரேன்னு சொன்னாங்க. அப்ப நீ என்னை யோசனை பண்ணி பார்த்தே இல்லை. உண்மையா நமக்கு தெரியலையே, என்னை பார்த்தே இல்லை. இப்ப தெரிஞ்சிருச்சா? பக்கத்துல வா. உறுப்புதே எப்படி நல்லா இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்தியஸில் பார்த்துருக்கலாம். கருப்பசாமியோட அருள்வாக்கு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம கோயம்புத்தூர் இவங்க வந்து மலுமிச்சம்பட்டியில் தான் வந்து குபேர கருப்பசாமி வந்து அமைஞ்சிருக்காரு. நான் வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். நிறைய மாற்றங்கள்ங்க. நான் கோயிலுக்கு போய் நிறைய மாற்றங்கள் நான் மட்டும் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணி போனேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும். அந்த கருப்பசாமியோட எல்லையை மிதித்தாலே போதும், நிறைய நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த கருப்பசாமி வந்து கொடுப்பாரு. அது உண்மை. என்னை பார்த்து வந்த சப்ஸ்கிரைபரை வந்து நான் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. உங்களால் தான் தெரிஞ்சது, இங்கே தான் இருக்கோம் நாங்கள், எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையாகவே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்குன்னு ஒரு சந்தோஷத்தோடு நான் கோயிலுக்குள்ளே போனேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போகும்போது தை அமாவாசைக்கு போனேன். நம்ம இந்த அமாவாசைக்கு தான் நம்ம போயிருக்கோம். இங்கேயும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிறையா விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கோயிலுக்கு எப்படி போகணும், அங்கே என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும், எப்படி இதாகும் அப்படிங்கிறது, என்னென்ன விஷயங்களுக்காக அங்கே போகிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போகிற ரூட் வந்து பார்த்தலாம். நம்ம கோயம்புத்தூர், நான் பார்த்திங்கன்னா உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டில் வந்துட்டுருக்கேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மலுமிச்சம்பட்டியோட பெரிய ஜங்ஷன் சிக்னலில் நின்று ரைட் கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ 11 கோவை பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்லாம் இருக்குது. அதனால தான் ரூட் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது போடிபாளையம் போகிற ரோடு. சரிங்களா? நான் எடுத்தால் இது ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறனால கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். போடிபாளையம் போகிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா மெயின்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அங்கப்பா காலேஜ் போகிறக்காக உங்களுக்கு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகும் ரோடு. அந்த ரோட்லேயே நீங்கள் நேராக உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்கப்பா காலேஜுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம கருப்பசாமி குபேர கருப்பசாமி கோயில் வந்து ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்குது. நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நான் 1:30க்கு போனேன்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கு நான் உள்ளே போனேன்.
பூஜை வந்து நல்லா நிறைய பக்தர்கள் நிறைய பேர் அருள்வாக்கு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. பயங்கரமான கூட்டம். எல்லாருமே அருள்வாக்குக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பேசினாங்க, உங்களை பார்த்து வந்தேன், நிறைய விஷயம் எனக்கு மாறி இருக்குது, நீங்கள் சொல்கிறக்கூடிய கடைகளும் சரி கோயிலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தோடையே நம்ம இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தேன். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அருள்வாக்கு கேட்குறதுக்காக தான் இந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம சாமியோடதெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் பூ இப்போ வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க, அங்கேயே ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க எலுமிச்சம்பழம் பூ எல்லாமே வச்சுருக்காங்க. போகும்போது நீங்கள் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். அங்கேயே ஒரு அக்கா வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய பேரால் உள்ளே வந்து வாங்காமல் வந்துடுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த தரம் வச்சுருந்தாங்க. நானுமே எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிட்டு போனேன், பூ வாங்கலை. அதனால் அதையும் அங்கேயே வாங்கிட்டு சாமிக்கிட்ட நானுமே வந்து அருள்வாக்கு கேட்கணுங்கிறக்காக மட்டுமே தான் வந்திருந்தேன். என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம குபேர கருப்பசாமிகிட்ட அருள்வாக்கு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, இடம் விற்கலை, வீடு விற்கலை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஜாதகம் கொண்டு வராங்க, இடம் விற்கலான்னா மண் கொண்டு வராங்க, நிறைய இருக்குங்க. எனக்கு இந்த தடவை போனப்போ தான் நிறைய விஷயங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சாமி வந்து அருள்வாக்கு கொடுக்குறக்காக ரெடி ஆகிட்டாங்க. சாமிக்கு எலுமிச்சம்பழம்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி திடீர்னு எனக்கு ஒரு ஷாக்கு. சாமி எனக்கு விளையாட்டாக போச்சுடா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடான்னு கேட்டுச்சு. அப்புறம் தான் எனக்கு ஷாக்கு. வாங்க நீங்கள் லைவாக கேளுங்க அதை. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம், விளையாட்டா போச்சுடா போடா, எல்லாத்துக்கும் விளையாட்டா போகுது. 2 நாளா என்ன நடக்குது? காலில் வந்து மன்னிப்பு முனினா அவ்வளவு விளையாட்டா நினைக்காது. தொழில் நல்லா நடக்கும் சரியாப்பா. சின்ன இடைஞ்சல் இல்லைன்னா சத்தம் போட மாட்டேன், அடிக்க மாட்டேன். சின்ன இடைஞ்சல், அந்த இடைஞ்சல நான் விலைக்கு விட்டுறேன். விலைக்கு விட்டு தொழிலையும் நான் நல்லா நடத்தி கொடுத்துட்றேன். வேற என்ன பாக்கணும், பசங்க கொஞ்சம் நல்லா படிக்கணும், படிக்க வச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனிய சாதத்துல கொடு, படிப்பு கொடுத்துட்றேன், படிப்பு கொடுத்துட்றேன், ஒழுக்கத்தையும் கொடுத்துட்றேன், உன்னோட சொல் பேச்சு கேட்க வச்சு கொடுத்துட்றேன். சரியாப்பா, தொழிலும் நல்ல முறையை நடத்தி கொடுத்துறேன். உனக்கு இடைஞ்சல் வராம நான் காப்பாத்தி கொடுத்துறேன். போதுமாப்பா? உடம்புல கொஞ்சம் அப்பப்போ சரியாயிரும்ப்பா, சரியாயிரும். மட்டும் இல்ல குடும்பத்துக்கே நல்லாயிரும். இந்த கனிய குடும்பத்துல எல்லாருமே சாப்பாட்டுல சாப்பிடுங்க சரியா? நீ வந்து பாத்துட்டு போனால நிவர்த்தி ஆயிரும். தொழிலும் நடத்திடுவேன், குடும்பத்தையும் காப்பாற்றி கொடுத்துறேன் சொல்லி எனக்கு தடங்கள் எல்லாம் வந்துட்டு விளையிடும் விளையிடும். அதுக்குதான் உன்னை வர சொல்லி. மண் எடுத்து வந்து கொடுத்தீல்ல, சொல்லையா? 5 நிமிஷம் முடிச்சு கொடுத்தாருப்பா, முடிச்சு கொடுத்தாரு. 7ஆம் தேதி பிடிச்சு கொடுத்தாரு, பிடிச்சு கொடுத்தாரு. 10 பணம் சேர்த்து கொடுத்தாரு, காப்பாத்தாருப்பா. சீக்கிரம் வாங்கிக்க, சீக்கிரம் வாங்கி. இல்லை வந்ததையா அம்மா சொத்து ஏட்டி கொடியா நிக்குதா? அதெல்லாம் நிவர்த்தி வேணும். ஒரு மனசை கொண்டு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வந்தாதான் சேர்த்து கொடுத்து இந்த பூமி இருக்கு.
டேய்! இப்படிதான் எல்லாத்தையும் ஒற்றுமையாக இந்த பூமியை வச்சு கொடுத்தாருல்ல. கண்ணு கண்ணு தடி. இதுதான் வேணும் கொடுக்கணுமா? பேசியதான் நின்றுச்சா? பேசவே இல்லையா? பேசவே இல்லை. சைட் போட்டு ஏய்! ஏய்! டேய். வச்சு கொடுத்துறேன். சரி சாமிக்கு ஒரு அமாவாசை பூஜை கொடுத்துருந்தாய். சரி. வீட்டுக்கார படம் இல்லை நாட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் சார். சாப்பிடுங்க கொடுதாய். பாப்பா சொன்னவங்க கேட்க மாட்டேங்க. உள்ள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வாங்க. சொல்லு. சாமி ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்து சரி இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். இருபது இருக்கு. சரி. எப்படியோட போயிட்டு வரணும். அது உன்னோட ஒரு நாள் என்ன தானே பார்க்கணும். என்ன பார்த்தா நான் எப்படி இப்ப செய்வேன்? அவர் இறந்துட்டாரு. ம். அவர் இறந்துட்டாரு. எழுப்பூர் காலத்துக்கு என்ன இது வந்து கற்பகாமி உத்தரவு கொடுக்கல. நான் அதை செய்ய முடியாது. நானு அதை செய்ய முடியாது. அதெல்லாம் உத்தரவு கொடுக்காம நான் எதுவும் செய்ய முடியாது. எது மாற்றம் தெரியல. மாத்த மாத்தி அங்கேயும் பெரிய நிலைமையில் தான் அண்ணா சொல்லலையா? பெரிய அரசிட்டாங்க. மாத்தி கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்து வரச்சிட்ட. நீ என்ன வந்து பார்த்து போயிட்டு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. கால் ரொம்ப ஒரு மாசமா மறக்க முடியாம பிடிக்கி பிடிக்குது. கபைத்தரமா நீ 108 தரமா. சரி தேவா, நான் ஒரு சமூக பணிக்காக நல்லது செய்யறதுக்கு வேண்டி 2 பேர் முன்னாடி நின்று அதை வழி நடத்துன்னு முன்னால் போயிட்டோம். ஆனா எதுக்கால இருக்கிறவங்க இந்த மாதிரி வேற செயல்கள்லாம் செஞ்சு எழுத்து நிற்கிற மாதிரி எங்களுக்கு பயமா இருக்கு. உறுதுணையா இருந்து அந்த வழி நடத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்குறப்பா. நாங்க ஒன்னும் இடைஞ்சல் வராம நான் பாத்துக்கிறேன். நாங்க 2 இடைஞ்சல் பேரும் வராது. 2 பேரும் துணிச்சு நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அருள் வாக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கே உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. தொடர்ந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இத்தனை வாரம் வாங்க அப்படிங்கிறாங்க, நான் வரேன், அது நடக்குது எல்லாமே வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட லைவாக அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் பகிரணும் இல்லையா, அதுக்காக தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வர ரூட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் முன்னாடியே வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தெளிவாக நம்ம கொடுக்கணும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னோடய கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி. மங்களத்துக்கு கொடுக்குறாங்க, முடிச்சு கொடுக்குறேன் தாய். ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க. உனக்கு முடிச்சு தரேன் தாய். என்கிட்ட ஜாதகம் வந்துட்டு போனாலே நான் மாத்திடுவேன். நான் முடிச்சு கொடுத்துறேன், உங்க குடும்பத்தை காப்பாத்தியும் கொடுத்துறேன். அவ சொல்ல வராம காப்பாத்தி கொடுக்குறேன் தாய். வீடு கட்டிட்டு தடங்கள் வராது, அது நல்ல முறையா முடிஞ்சு காப்பாத்தி தரேன். வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை வந்து போகுது, ஏதோ பிரச்சனை இருக்குது சார். ரெண்டாவது வந்து இந்த பையன் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கடமை சின்ன சொல்லிட்டாங்க. சொந்த வீடா வரையில பௌர்ணமி இன்னைக்கு எடுத்துவா. அதுல வேற மாதிரி இருந்தாலும் நான் அதை கழுவி குடும்பத்துல நிம்மதியும் கொடுத்து வேற எந்த ஆபத்தான தகவலும் வராம குடும்பத்தை காப்பாற்றி நடக்காது தாய். எடுத்துவா. அதுக்கப்புறம் உனக்கே மாற்றம் தெரியும். நான் மண்ணு திருப்பி கொடுத்து அங்கேயே வந்து போட்டுரு. அதுல இருந்து உனக்கு மாற்றம் நல்ல முறையா தெரியும். நான் காப்பாத்தி கொடுத்துறேன். வரும்போது எடுத்து நெல்லு சொல்லுங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்தேன். இந்த குடும்பத்துல காலத்துல ஓட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு மாத்திடாது. சாதத்துல ஓட்டு எல்லாத்தையும் கொடுத்துல அது மாத்துறேன். எனக்கு ஒரு 4 அமாவாசை வந்து 10 விபூதி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். மாற்றி கொடுத்தேன். ஒரே நாள்ல வந்து பார்த்தேன். கடைசி மாத்திரையும் நீ கொத்த சொல்லாத, கொடுத்துரு. இடத்த நல்ல முறையா வித்து கொடு. உனக்கு தவறி வச்சு இன்னொன்னு பிடிச்சி வித்து கொடுக்குறேன். வர வச்சிருக்கேன். அது வரைக்கும் கடன் தொந்தரவு இல்லாம பண்ணி கொடுத்துட்றேன். நான் இடத்த வித்து கொடுத்துட்றேன். அழுகாத என்கிட்ட அழுகாத. இடத்த நான் கணக்கு கொடுத்துருந்தேன். இடம் கைவிட்டு போனதான் தொழில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். உண்மையா சொல்லியிருந்தேனா? நான் வித்து தர்றேன், மாத்தி கொடுத்துட்றேன், காப்பாத்தி கொடுத்துறேன். சரியா உடம்பு சரியில்லாம சரியா இருக்கீங்க.
சரியா இருந்தாய் சரி பண்ணி தரேன். பையனுக்கு கல்யாணத்துக்கு சரி பக்கத்துல வா. கோளாறு இருந்தா வர முடியாது. தனங்கள் ஆயிட்டே இருக்கும். தனங்களே நடந்துட்டாரு. நீங்க வந்து இந்த கனி 4000 குங்குமம் வச்சு கொஞ்சம் தீபம் போடுற இடத்துல வை. 4000 குங்குமம் போட்டு தீபம் போடுற இடத்துல வை. மிஷின் இருந்தா கண்ணுக்கு உறுப்புதே, எப்படி நல்லா இருக்க முடியும்? நைட்ல வந்து ஏதோ வந்து கட்டுற மாதிரி வருது தூங்க போகுது. அவங்க அப்பா வந்து அதை நான் சரி பண்ணி தரேன். அதுக்குதான் அங்க விற்க சொல்லியிருக்கேன். விக்கி கோளாறு இருக்குது கடையில திருப்பி இருக்கு. அதனால இங்க வர விடாது. அதான் சொன்னேன், கோளாறு நடந்துட்டு திருப்பி எப்படி வர விடாது கேட்டதில்ல. தூங்க விடாது. தொழில் போற இடத்துக்கு ஒரு நாளைக்கு 4 நிலம் வேண்டியது. பணம் என் வீட்டுக்கு வராது. நான் அதை மாற்றி கொடுத்துறேன். என்னை வந்து பார்த்துட்டு போ. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வந்தா நான் தாயா இருந்தாலும் மூளையா இருந்தாலும் கைவிட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். வரவே முடியல சார். மக்காண்டிக்கு ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிட்டு எப்படி இடநாள்ல வந்து பாரு. பிள்ளைக்கு நல்லா படிக்கும். காப்பாத்துறேன், ஒரு ஆரோக்கிய தரேன், காப்பாத்துறேன், படித்துறேன். நெல்லு சொல்லுங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துறேன். இந்த குடும்பத்துல சாதத்துல ஓட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு மாத்திடாது. சாதத்துல ஓட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துல நீங்க அது மாத்துறேன். எனக்கு ஒரு 4 அமாவாசை நீ வந்து 10 விபூதி வாங்கிக்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும். மாற்றி கொடுத்துறேன். ஒரே நாள்ல வந்து பார்த்தேன். கரெக்டாக மாத்திரையும் நீ கொத்த சொல்லாத. கொடுத்துரு. இடத்த நல்ல முறையா வித்து கொடு. உனக்கு தவறிச்சு இன்னொன்னு பிடிச்சி வித்து கொடுங்க. வர வச்சிருக்கேன். அது வரைக்கும் கடன் தொந்தரவு இல்லாம பண்ணி கொடுத்துறேன். நான் இடத்த வித்து கொடுத்துறேன். அழுகாத எங்கிட்ட அழுகாத. இடத்த நான் கணக்கு கொடுத்துருந்தேன். இடம் கைவிட்டு போனாதான் தொழில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். உண்மையா சொல்லியிருந்தேனா? நான் வித்து தர்றேன், மாத்தி கொடுத்துறேன், காப்பாற்றி வாங்கி கொடுத்துறேன். வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை வந்து போகுது, ஏதோ பிரச்சனை இருக்கு சார். 2வது வந்து இந்த பையன் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கடமைச்சுன்னு சொல்லிட்டாங்க. சொந்த வீடா வரையில சரி பௌர்ணமி இன்னைக்கு எடுத்துவா. சரி சார். அதுல சரி வேற மாதிரி இருந்தாலும் நான் அதை கழுவி சரி குடும்பத்துல நிம்மதியும் கொடுத்து சரி வேற எந்த ஆபத்தான தகவலும் வராம உன் குடும்பத்தை காப்பாற்றி எனக்கு தொழில் இல்லாமல் இருக்கு. தொழிலே இல்லாமல் நடக்காது. தை சரி சார். எடுத்துவா. சரி அதுக்கப்புறம் உனக்கே மாற்றம் தெரியும். சரி சார். நான் மண்ணு திருப்பி கொடுத்து அங்கேயே வந்து போட்டுரு. அதுல இருந்து சரி சார். உனக்கு மாற்றம் சரி சார். நல்ல முறையா தெரியும். சரி நான் காப்பாத்தி கொடுத்துறேன். சரி சார். வரும்போது எடுத்து சரி குடும்பத்துல ஆரோக்கியம்
எந்த மாற்றம் இருக்காது. வேற என்ன காப்பாற்று கனி உங்கள் வீட்டுக்கு போட்டு அதுலேருந்து உங்கள் வீடு சிறப்பாக இருக்கும். காப்பாற்று வாழ வச்சு இல்லையே பல வருஷம் பாதி காசு வாங்கியாச்சு. கருப்பு எப்போ கடன் வச்சிருந்தீங்கன்னா கருப்பு கை போய் வாங்கி கொஞ்சம் நீ பார்த்து எவ்வளோ நல்லா சொல்லுங்கப்பா, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். என்கிட்ட கால் வச்சுலன்னு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. மேலே ஒரு படி மேலே ஏற்றிக்கணும். கண்டிப்பா திருப்பியும் சொல்கிறேன், இனியும் வருமானத்தை அதிகம் பண்ணி கொடுத்தாரு. அதையும் பண்ணி கொடுத்துறேன். உனக்கு மேலும் மேலும் வருமானம் வரும். அந்த காலம் வந்துருச்சு, அதை நான் காப்பாற்றி உனைய வாழ வச்சு கொடுத்துறேன். சரி, என்னுடைய பசங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். படிப்பு கேட்டு 10th + 2 காப்பாற்றி கொடுத்துறேன். பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நல்லா மார்க் வரணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் இல்லை இப்பதான் எழுதுறான் ஒருத்தன் 10th தான் எழுதுறேன்னா. நான் காணா கொண்டு வந்தியா? நான் எடுத்துட்டு வரல, எடுத்துட்டு வரலையா? கணிதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கனி 3 நாளைக்கு 3000 கூட சாப்பிட்டு கொடுத்தேன். நல்லா படிப்பு கொடுத்துறேன். படிச்சதை மறக்காம ஞாபகத்துக்கு கொடுத்துறேன். சரி மாத்திராத. தீவம் போடுற இடத்துல வச்சு வச்சு தெய்வம் போடுற. சரி, அதுல குறை இருக்காது, எந்த குறைய வராது. காப்பாத்தி கொடுத்துறேன். கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்துச்சு, ஆபரேஷன் சரியாக அந்த வைத்தியத்துல தானே பார்க்கணும். சாமி என்ன செய்யும்? நானும் எல்லாம் பண்ணி பார்த்தேன், சரியாக அது சரி பண்ணுங்க. சரி பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் வெளியே காசு கொடுத்துருக்குறாரு. கொடுத்து 5-6 வருஷம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. ஃபோன் மட்டும் வீட்டுக்காரர் கூப்பிட்டதை கூப்பிட்டு வந்தாதான் என்ன கணக்குல போயிருக்கு கண்டுபிடிக்க. வருமா வராதா? வருமுன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். கூப்பிட்டா உடம்ப காப்பாற்றுறேன். உடல காப்பாற்றுறேன். கருப்பையில இந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இல்லையா? இந்த தொந்தரவும் இல்லாம காப்பாற்று இருக்கிற மருந்து வேலை செய்யணும். சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. இவ்வளோ நேரம் நீங்க அருள்வாக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் எல்லாமே வந்து என்னோட சேனல் பாக்குறவங்களுக்காக எடுத்தேன். நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன், ஃபேமிலியோட வரும்போது அவங்களோட ஃபேமிலி விஷயங்களை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியல, தயங்குறாங்க. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி கேக்குறாங்க. உங்க சேனல்ல போடுறதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அதாவது தனியா பார்க்க முடியுமா அப்படின்னு. இப்ப நாங்க இது வரைக்கும் தனியா பார்த்தது இல்ல. கருப்பசாமியோட உத்தரவு கேட்டிருக்கோம். சரி, எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட வந்தாங்கன்னா நம்ம தனியா பார்த்து அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 3 மணி அவங்க ஃபேமிலியோட முன்னாடியே வந்து அவங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சௌரியமான நாள். அதனால 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா வர சொன்னோம்னா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம். பேசி கலந்து முடியும். இதே இடத்துலதான், வேற எங்கேயும் இல்ல. சரி, உங்க ஃபேமிலியோட நீங்க வரீங்க, உங்க குடும்பத்துல உங்க குழந்தைங்க ஹஸ்பண்டோட எல்லாரும் ஒட்டுக்கா வரும்போது ஃபேமிலியோட யாரு வேணாலும் வரலாம். வந்து அவங்களோட இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நடந்திருக்கு என்ன ஏதுன்னு.
பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்தேன். என்னால என்ன சொல்றது, அவ்வளோ சந்தோஷம். ஆமா. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட இன்ஸ்டாகிராம் பாக்குற ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணேன். அவங்க எல்லாரும் உங்க சேனல் வழியா இந்த மாதிரி ஒரு கடவுளை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு போனவங்களுக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அது டைம் கொடுத்துருக்கு, அந்த டைமுக்குள்ள நடந்துரும். உடனே நடந்தவங்களும் வந்தாங்க. இன்னைக்கு இந்த எல்லையில கால் வச்சாலே ஒரு சக்தி இருக்கு. ஆமா, அது காப்பாத்தி கொடுத்தோம். நிறைய பேர் சொன்னாங்க. உங்களோட சித்தா மெடிசன் எல்லாம் போட்டேன், அத பத்தியும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, அது இடையில அவங்க போன் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன நோய் தகுந்த மாதிரி மருந்து கொடுத்தாரு. இது ஏன் இந்த நாள்ல நான் சொல்றேன் அப்படின்னா, அது வேற இது வேற நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நீங்க அருள்வாக்கோட பண்ணக்கூடிய விஷயங்களை நான் முதல்லயே சொல்லிருந்தேன். கர்மவினை தீரணும்னா அவர் தெய்வத்தை கண்டிப்பா நாடணும். ஆமா, இப்ப நம்ம தெய்வத்தை நாடும்போது கர்மவினை தீர்ந்துடும், நோயும் தீர்ந்துடும். கர்மாலதான் நோய் இருக்கு. கர்மாதான் பாதிக்கிறது, நோய் வர்றது, பொருளாதாரத்தை கை வைக்கிறது. நல்ல கர்மா வந்தா வாழ வச்சிடும். அதே ஒரு கெட்டது பண்ணக்கூடிய கர்மா வினையா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அது தெய்வத்தை நாடி நம்ம போகும்போது அது நோயும் சரி வந்தும், நம்மளுடைய பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையுமே காப்பாற்றும். ரொம்ப சந்தோஷம். அப்போ அது சித்தர்களே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பராசக்தியோட அருளால எழுதப்பட்டது. அகத்தியர் எழுதுற நூல்ல பாத்தீங்கன்னா கர்மவினை தெய்வத்தினாலதான் தீர்க்க முடியும், அதுவும் தெய்வத்தோட அருள்ல மருந்து சாப்பிட்டாதான் சரியாகுங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை பெரியவர் சொன்னதை நாங்க அப்படியே செய்யறோம். கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றி.